மதுரை மாமியார் மருமக வீட்டில் இன்றைக்கி முட்டை பணியாரம் ஊற்ற போகிறோம். இந்த குழி பணியார சட்டியில் முட்டை வாங்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். பச்சை மிளகா பொடி பொடியாக ஒரு 2 மிளகா வெட்டி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு சிறிதளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி மல்லித்தலையும் சிறிதளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து சீரகம், மஞ்சத்தூள் போட போகிறேன், மிளகுத்தூள் போட போகிறேன். அதை பாருங்கள். போட்டு அடிச்சுட்டு நம்ம அந்த குழி பணியார சட்டியில் முட்டை பணியாரமாக ஊற்ற போகிறேன். பாருங்கள் வீடியோக்கு. முட்டை பணியாரம் பண்ண போகிறோம் மதுரை மாமியார் ரோட்டில். இப்போ இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க பற்றியெல்லாம் செஞ்சினோமா அதை இப்போ போடுறேன். அதை பிணைஞ்சி விட்டுக்கலாம். விட்டு கையில் ரொம்ப ஈஸியான மெத்தட். இதெல்லாம் அவசரத்துக்கு சீக்கிரமாக ஊற்றலாம். நம்ம பொரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி குழி பணியார சட்டியில் ஊற்றி கொடுத்தோம்னா அது என்னமோன்னு நினச்சி சாப்பிடுங்க. பணியாரம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுங்க. வெங்காயத்தை பிணைஞ்சி விட்டுட்டேன். பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை போடுறேன். இந்த கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை போடுறேன். மல்லித்தலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை போடுறேன். மஞ்சத்தூள் போடுவோம். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் அடித்து வச்சுருக்கேன் சரி சமமாக. அது போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். முதல் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூளும் சீரகத்தூளும். சிறிதளவு நைஸ் உப்பு போதுமான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ முட்டையை பற்றி ஊற்றுவோம். இப்போ நல்லா கிண்டி நல்லா அடித்து பிணைஞ்சிட்டோம்னா கரண்டியில் இப்போ 4 முட்டை பொத்து ஊற்றியிருக்கேன் இதில். இப்போ நான் காமிச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தலையோட சீரக பொடி, மஞ்சள் பொடி, மிளகுத்தூள் பொடி போட்டிருக்கேன். இப்போ 4 முட்டை இதில் பொத்து ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சட்டியில். இப்போ பணியாரத்தை ஊற்றுவோம். கொஞ்சம் கருகாமல் அப்படி திருப்பி விட்டுறணும். பாருங்கள், லட்டாக வருதா? பணியாரம் மாதிரி, குழி பணியாரம் மாதிரி வருது பாருங்கள். இது பிள்ளைகளை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமாக அந்த வேலை முடியும். இந்த அளவுக்கு வந்தோம்னா எடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா பிள்ளைய வந்து நல்லா சாப்பிடுங்க. ருசிச்சு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளை செஞ்சு கொடுங்க. மதுரை மாமியார் மருமகத்தில் இதை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இதை பார்த்து வீடியோக்குள்ளே போய் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.